ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் உள்ள முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்னும் கருத்தை கூறியவர் யார்? சரியான விடை ஜார்ஜ் எல்ஹார்ட். சேரர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்களில் தவறானதை தேர்ந்தெடுக்க. சரியான விடை செம்பியன். சோழர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்களில் தவறானதை தேர்ந்தெடுக்க. சரியான விடை செலியன். பாண்டியர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்களில் தவறானதை தேர்ந்தெடுக்க. சரியான விடை ஆதவன். முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டவர் யார்? சரியான விடை மூத்த பிலினி. இயற்கை வரலாறு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை மூத்த பிலினி. ஹதிகும்பா கல்வெட்டு யாரை பற்றிய செய்திகளை கூறுகிறது? சரியான விடை காரவேலர். சமஸ்கிருத மொழியின் 2வது இலக்கண அறிஞர் யார்? சரியான விடை பதஞ்சலி. புஷ்யமித்ர சுங்கர் எந்த இலக்கண அறிஞரை ஆதரித்தார்? சரியான விடை பதஞ்சலி. இந்தோ பார்த்திய அரசு அல்லது கோண்டோ பரித் வம்சத்தை நிறுவிய மன்னர் யார்? சரியான விடை கோண்டோ பெர்னஸ். குஷாணர்களில் மிகவும் புகழ்பெற்ற முதல் அரசியல் மற்றும் இராணுவ தளபதி யார்? சரியான விடை முதலாம் கட்பிசஸ். புத்த சரிதம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை அஸ்வகோசர். பிரசஸ்தி என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஒருவரை பாராட்டி புகழ்வது. கவிராஜா என்னும் பட்டம் பெற்ற குப்த அரசர் யார்? சரியான விடை சமுத்திரகுப்தர். தங்க நாணயங்களை வெளியிட்ட குப்த அரசர் யார்? சரியான விடை சமுத்திரகுப்தர். தங்க நாணயங்களை வெளியிட்டு அவற்றில் வீணை வாசிப்பது போன்ற யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது? சரியான விடை சமுத்திரகுப்தர். ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்பவர்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர்? சரியான விடை சிரஸ்தி. சரக்குகளை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர்கள்? சரியான விடை சார்த்தவாகா. 2ஆம் சந்திரகுப்தரின் பட்டங்களில் தவறானதை தேர்ந்தெடுக்க. சரியான விடை மந்தவிலாசன். ஹர்ஷர் யுவான் சுவாங்கை முதன்முதலாக எந்த இடத்தில் சந்தித்தார்? சரியான விடை கஜன்கலா. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? சரியான விடை சமுத்திரகுப்தர். குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சரியான விடை தினாரா. புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை யுவான் சுவாங். ஐகோல் கல்வெட்டு யாரை பற்றிய செய்திகளை கூறுகிறது? சரியான விடை 2ஆம் புலிகேசி. முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி யார்? சரியான விடை பரஞ்சோதி. சிறுதொண்டர் என பிரபலமாக அழைக்கப்பட்டவர் யார்? சரியான விடை பரஞ்சோதி. ஐகோல் கல்வெட்டு எந்த புலவரால் எழுதப்பட்டது? சரியான விடை ரவிகீர்த்தி. ஐகோல் கல்வெட்டு எந்த மொழியில் எழுதப்பட்டது? சரியான விடை சமஸ்கிருதம். பட்டடக்கல் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை கர்நாடகா.
சியூகி என்னும் பயணக் குறிப்பு யாருடையது? சரியான விடை யுவான் சுவாங். மலைத்தொடர்கள் கூடும் அல்லது பிரியும் இடங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை முடிச்சு. உலகின் மிகப்பெரிய தீவுக்கூட்டம் எது? சரியான விடை இந்தோனேசியா. உலகின் கூரை என அழைக்கப்படும் பகுதி எது? சரியான விடை திபெத் அல்லது பாமிர் முடிச்சு. மூன்றாம் துருவம் என்று அழைக்கப்படும் பகுதி எது? சரியான விடை திபெத் அல்லது பாமிர் முடிச்சு. முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கமானது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சரியான விடை யாங்சி ஆறு. உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? சரியான விடை சீனா. உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் எது? சரியான விடை முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம். உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் எது? சரியான விடை ரூபா அல் காலி பாலைவனம். ரூபா அல் காலி பாலைவனம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? சரியான விடை சவுதி அரேபியா. உலகின் மிகப்பெரிய கோவில் எந்த இடத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை அங்கோர் வாட். அங்கோர் வாட் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை கோயில்களின் நகரம். ஐரோப்பிய ஒன்றியம் எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டது? சரியான விடை 28 நாடுகள். ஐரோப்பிய ஒன்றியம் உருவாக்கிய நாணய மதிப்பிற்கு பெயர் என்ன? சரியான விடை யூரோ. முதலில் நில வரைபடத்தில் அட்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார்? சரியான விடை தாலமி. ஜியோகிராபியா என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை தாலமி. புவி எத்தனை கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது? சரியான விடை 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர். உலகின் முதலில் புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள்? சரியான விடை கிரேக்கர்கள். ஆரியபட்ட சித்தாந்தம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை முதலாம் ஆரியபட்டர். தீர்க்க கோடுகள் புவியின் நிலநடுக்கோட்டு பகுதியில் எத்தனை கிலோமீட்டர் இடைவெளியில் காணப்படுகிறது? சரியான விடை 111 கிலோமீட்டர். இந்தியாவின் எந்த நகரத்தின் வழியாக 82 டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோடு செல்கிறது? சரியான விடை மிர்சாப்பூர். மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆபிரகாம் லிங்கன். மக்களாட்சியின் பிறப்பிடம் என்று அறியப்படும் நகரம் எது? சரியான விடை கிரேக்கம். கீழ்காண்பனவற்றுள் நாடாளுமன்ற மக்களாட்சி கொண்ட நாட்டினை தேர்ந்தெடுக்க. சரியான விடை இந்தியா. கீழ்காண்பனவற்றுள் அதிபர் மக்களாட்சி கொண்ட நாட்டினை தேர்ந்தெடுக்க. சரியான விடை கனடா. உலக மக்களாட்சி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? சரியான விடை செப்டம்பர் 15. உலக மக்களாட்சி தினம் எந்த ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுகிறது? சரியான விடை 2007. கீழ்காண்பனவற்றுள் நேரடி மக்களாட்சி கொண்ட நாடு எது? சரியான விடை சுவிட்சர்லாந்து. கீழ்காண்பனவற்றுள் பிரதிநிதித்துவ மக்களாட்சி கொண்ட நாடு எது? சரியான விடை இந்தியா. இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது? சரியான விடை சென்னை.
தமிழ்நாட்டின் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? சரியான விடை வாலாஜாபேட்டை. நகராட்சிகள் அதிகம் உள்ள மாவட்டம் எது? சரியான விடை காஞ்சிபுரம். அதிகமான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் எது? சரியான விடை விழுப்புரம். மிக குறைவான ஊராட்சி ஒன்றியங்களை கொண்ட மாவட்டங்கள் எது? சரியான விடை நீலகிரி மற்றும் பெரம்பலூர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் கைஸ்.